Hi students, 12th standard accountancy chapter 2 exercise sum number 11 compute income from the subscription for the year 2018 from the following particulars relating to a club. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ரீட் பண்ணிப்போம். 1/1/2018, 31/12/2018. ஓகேங்களா? இப்போது ரெண்டு பீரியட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த மாதிரி ரெண்டு பீரியட்ஸ் கொடுத்தாங்கனாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி எடுத்துட்டிங்க, இல்லை ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு என்டர்பிரைசஸோ அவங்க அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியடில் தான் என்ன செய்வாங்க, அவங்க அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த 31/12/2018 எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் இல்லையா, இதை வந்து கரண்ட் அக்கௌண்டிங் பீரியடாக நம்ம ட்ரீட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது 1/1/12/2018 1/1/2018 பீரியட் கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லுவோம், நம்ம பிகினிங் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் சொல்லுவோம். இந்த பிகினிங் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் நம்ம என்னென்னு ட்ரீட் பண்ணணும், ப்ரீவியஸ் அக்கௌண்டிங் இயராக நம்ம ட்ரீட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 3000 5000, அதாவது ப்ரீவியஸ் இயர் 3000, current accounting period of 5,000 and subscription received in advance 4,000 rupees for previous year, 7,000 rupees for எதுக்கு current year. ஓகேங்களா? current accounting period. அது தவிர subscription received during the year 2018 45,000 rupees கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த இயருக்கு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், 2018. ஸோ 2018 இங்கே கொஸ்டினில் கொடுத்ததுனால இதுதான் நமக்கு என்னது, கரண்ட் அக்கௌண்டிங் பீரியட். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு டியூரிங் தி இயர் 2018 என்னது, கரண்ட் அக்கௌண்டிங் பீரியடில் 45,000 rupees ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இதை ஃபஸ்ட் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹெட்டிங் எழுதிக்கணும், கால்குலேஷன் ஆஃப் த இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் 2018. இது எப்படி எழுதணும்னா, கொஸ்டின்லேயே இங்கே கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட் இன்கம் ஃப்ரம் த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் 2018 கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த கம்ப்யூட்டுங்கிறது எடுத்துகிட்டு கால்குலேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் 2018 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு கால்குலேட் போட்டு இயர் வரைக்கும் எழுதிக்கோங்க. அதான் ஹெட்டிங். ஓகேங்களா? அடுத்தது ஃபார்மேட் என்னது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 2018 கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத எழுதிக்குவோம். அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைட் டெட்டார் எக்ஸ்பெண்டிச்சர் ருபீஸ், ரைட் ஹேண்ட் சைட் கிரெடிட்டார் இன்கம் ருபீஸ் காலம் ரெண்டு அமௌண்ட் காலம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன்றது இன்கம் ஐட்டம். ஸோ நம்ம எல்லா கால்குலேஷனும் சப்ஸ்கிரிப்ஷன் ரிலேட்டட் தான் இந்த சாப்டரில் பார்த்துட்ருக்கோம், இந்த சம்மில் 11th சம்மில். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இன்கம் காலம் தான் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்பெண்டிச்சரில் நமக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது. ஆனால் ஆஸ் பர் த ஃபார்மேட் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் காலம் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கவனிச்சிங்கனாக்க, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு டியூரிங் த இயர் 2018 45,000 rupees. 2018 தான் என்னது, நமக்கு கரண்ட் அக்கௌண்டிங் பீரியட். அப்போ நம்ம என்ன எழுதிப்போம், பை சப்ஸ்கிரிப்ஷன் 45,000 rupees. இது என்ன இயரு, 2018. ஓகேங்களா? 45,000 rupees என்ட்ரு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 5,000 எப்போ வாங்கியிருக்காங்க, 31/12/2018. அதாவது 5,000 வந்து கரண்ட் அக்கௌண்டிங் பீரியட் அது. ஓகேங்களா? அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 5,000 ஃபார் கரண்ட் அக்கௌண்டிங் பீரியட். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், பேமெண்ட் இஸ் நாட் மேட், நமக்கு வர வேண்டிய பணம் இன்னும் வரலை. அது வந்து கரண்ட் அக்கௌண்டிங் பீரியடுக்கு 5,000 rupees வரணும். அது இன்னும் அவுட்ஸ்டாண்டிங்லேயே இருக்குது இந்த சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ நம்ம என்ன பண்ணிப்போம், நம்ம 2018 கரண்ட் அக்கௌண்டிங் பீரியட் போடுறோம் இல்லையா, இந்த 5,000 நம்ம ஆஸ் பர் த ஃபார்மேட் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆஸ் பர் த ஃபார்மேட் என்ன பண்ணிடுறோம், நம்ம ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இயர் 2018 5,000 rupees ஆட் பண்ணிட்டோம். 45 + 5 50,000 என்ட்ரு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸோ இதை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆட் பண்ணிட்டோம். ஏன்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் அக்கௌண்டிங் பீரியட் தான் நம்ம எப்போவுமே அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணணும். அப்போது அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 3,000 ஃபார் ப்ரீவியஸ் அக்கௌண்டிங் பீரியட்னா நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆஸ் பர் த ஃபார்மேட் நம்ம போகலாம். Subscription outstanding in the previous year which will be treated as current accounting period used to be subtracted. Previous yearல வந்திருக்கு இல்லையா outstanding subscription, அது வந்து நம்ம கரண்ட் இயர்க்காக வர வேண்டியது, ப்ரீவியஸ் இயரில் வர வேண்டியது கரண்ட் இயராக நம்ம கவனிங்க. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 3,000 ஃபார் ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் இயர்னா 1/1னா இதுக்கு என்னது, 31/2017 ஓகேங்களா. 1 ஜான்வரினா என்னது, எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் என்ன, 31/12/2018னா இது ப்ரீவியஸ் இயர்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது
31/12/2017 ஓகேங்களா. 2017 வர வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் பெண்டிங் இருக்குது. அது எப்போ பண்ணியிருக்காங்க, கரண்ட் இயரில் தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ப்ரீவியஸ் இயரோடைய அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். அதனால் இது என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இன் ப்ரீவியஸ் இயர் which is to be received in the current year. ப்ரீவியஸ் இயர் 2017 வர வேண்டியது கரண்ட் இயரில் தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும்னாக்க வில் பி சப்ட்ராக்டட். அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். கரண்ட் இயரில் வர வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை மட்டும்தான் ஆட் பண்ணணும். கரண்ட் இயரோடது ஆட் பண்ணணும். ப்ரீவியஸ் இயரில் வர வேண்டியது கரண்ட் இயருக்கு வந்திருந்தாலுமே அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். அது ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா. ஸோ ஆஸ் பர் த ஃபார்மேட் ப்ரீவியஸ் இயரோடைய அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 2017 3,000 ருபீஸ் என்ன பண்ணிட்டோம், சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். 3,550,000 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 47,000 நமக்கு கிடச்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 7,000 ருபீஸ். எந்த பீரியடோடது, கரண்ட் அக்கௌண்டிங் பீரியடோது. கரண்ட் அக்கௌண்டிங் பீரியடோது 7,000 ருபீஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. கவனிங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இந்த கரண்ட் இயர். கரண்ட் இயர் நம்மளது எந்த வருஷம், 2018 18 சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் வந்துடுச்சு. எவ்வளோ, 7,000 ருபீஸ் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். which is treated for subsequent year. ஸோ கரண்ட் இயரில் நமக்கு சப்சீக்வெண்ட் இயரோட தான் கரண்ட் இயருக்கு நமக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா. அதை நம்ம ஆட் பண்ணணுமா, சப்ட்ராக்ட் பண்ணணுமானாக்கா அதை சப்ட்ராக்ட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும் 7,000 ருபீஸை. இங்கே கவனிங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 7,000 ருபீஸ் கரண்ட் இயரில் வந்திருந்தாலும் அது சப்சீக்வெண்ட் இயரோடது, ஃப்யூச்சர் இயரோடைய நமக்கு சப்ஸ்கிரிப்ஷனை முன்னாடியே வாங்கிட்டோம். அப்போ நம்ம கரண்ட் இயர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது அட்வான்ஸாக வாங்கியிருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஆஸ் பர் த ஃபார்மேட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 31/12/2018 கரண்ட் இயரில் வாங்கியிருந்தாலுமே அது எதை சேர்ந்தது, ஃப்யூச்சர் இயரோட சப்சீக்வெண்ட் இயரோடது. அதனால் அது என்ன பண்ணணும், 7,000 ருபீஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃபார்மேட் பிரகாரம் சப்ட்ராக்ட் பண்ணணும்னா 47ல் 7 போயிடுச்சுன்னா 48,000 ருபீஸ். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 4,000 ருபீஸ். 4,000 ருபீஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அட்வான்ஸாக எப்போ ரிசீவ் பண்ணுவீங்க, ப்ரீவியஸ் இயரோடைய சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 4,000 ருபீஸ் ப்ரீவியஸ் இயரோடது. ஸோ இதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும், ஆட் பண்ணணுமா, லெஸ் பண்ணணுமா? As per the format, subscriptions received in advance in the previous year which is treated as the current year. முன்னாடியே நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ப்ரீவியஸ் இயரில் வாங்கியிருந்தாலும் அதை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, கரண்ட் இயர் தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அது எப்படி மீன் பண்ணுறாங்க, கரண்ட் இயராக மீன் பண்ணுறாங்க. கரண்ட் இயராக மீன் பண்ணாக்க என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ப்ரீவியஸ் இயரில் 4,000 வாங்கியிருந்தாலும் அதை என்ன பண்ணுறோம், கரண்ட் இயராக மெயின் பண்ணிட்டோம். ட்ரீட் பண்ணிட்டதுனால இந்த 4,000 ருபீஸை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணுறோம். ஸோ ஆஸ் பர் த ஃபார்மேட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 1/1/2018 என்ன அர்த்தம், கரண்ட் அக்கௌண்டிங் பீரியட். ஓகேவா. ஆட் பண்ணுறோம் 4,000 ருபீஸ் ஆட் பண்ணிட்டோம்னா 40 + 4 44,000. எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இது கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடு. இது பாருங்கள், ஆப்போசிட் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கணும், இந்த ஆப்போசிட் ரெண்டுமே சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயரில் வாங்கியிருந்தால் ஆட் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ப்ரீவியஸ் இயரில் அட்வான்ஸ் வாங்கியிருந்தால் அது கரண்ட் இயராக ட்ரீட் பண்ணி ஆட் பண்ணுறீங்க. ஓகேங்களா. அதே போல் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீவியஸ் இயரில் வாங்கியிருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் நீங்கள் கரண்ட் இயரில் ரிசீவ் பண்ணியிருந்தாலும் அது ஃப்யூச்சர் போகுது. ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்னால் ஃப்யூச்சர்னு நினச்சி சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீவியஸ் இயரில் வாங்கியிருந்தாலும் சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. ஃப்யூச்சரையும் ப்ரீவியஸையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா. கரண்ட்டியை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.